பிராத்தல் கேஸ்ல பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? விபச்சார அழகிகள் கைதுன்னு போட்டோட நியூஸ் பேப்பர்ல வரும்ல? ஆமா மேடம், கண்டிப்பா வரும். அது போதும். நாளைக்கு காலையில அவ போட்டோ எல்லா பேப்பர்லயும் வரணும். புரியுதா? எவ்வளவுக்கு எவ்வளவு டீடைல்டா வருதோ அந்த அளவுக்கு உன்னை நான் கவனிக்கிறேன். ஓகேவா? சரி மேடம், பண்ணிடலாம். சந்திரிகா, நாளையில இருந்து அந்த பிரீத்தி சாப்டர் க்ளோஸ். அம்மா எந்த வாயால பிரீத்தி இந்த வீட்டு பொண்ணு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த வந்தான்னு சொன்னாங்களோ அதே வாயால இந்த குடும்ப மானத்தை கெடுக்க வந்தவன்னு நாளைக்கு நான் சொல்ல வைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் போதும், அவ ஆயுசுக்கும் இந்த வீட்டு படிய மிதிக்கவே முடியாது. ஏய் பிரீத்தி, என்ன ஆட்டம் போட்ட? இதோட உன் வாழ்க்கையே முடிஞ்சது. விக்ரம், டே ஹரிஷ், என்னாச்சு? பிரீத்தி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல விக்ரம், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுடா, அவ எங்கேயுமே இல்ல. ஹாஸ்டலு, ஏர்போர்ட், கோயம்பேடு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இப்ப என்ன விக்ரம் பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். எனக்கும் தாண்டா பயமா இருக்கு. அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. விக்ரம், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் விக்ரம். அவங்க ஒரு பக்கம் தேடுனா பிரீத்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு விக்ரம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போணுமா? நமக்கு இதை விட்ட வேற வழி இல்ல விக்ரம். என்ன விக்ரம் யோசிக்கிற? போலீஸ் வரைக்கும் போனா பிரீத்திக்கு தப்பான பேர் கிடைக்கும்டா. யாரு என்ன சொன்னா என்ன விக்ரம்? நமக்கு அவளை பத்தி தெரியும்ல. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. வாடா போலாம்டா. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். நீங்க அஞ்சலா தேவி அம்மாவோட பேரன் தானே? ஆமா சார். என்ன விஷயம்? சார், இந்த பொண்ணு பேர் பிரீத்தி சார், என் பாட்டியோட பிஏ. இந்த பொண்ணை நேத்துல இருந்து காணும் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சரி சரி, பதட்டப்படாதீங்க. ரைட் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. பக்கத்துல எங்கேயாவது மிஸ் ஆயிருப்பாங்க, நான் உடனே தேட சொல்றேன். சார் ப்ளீஸ் சார். அட கொடுத்துட்டு போங்கப்பா. வா விக்ரம், போலாம். சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். உட்காருப்பா, உட்காரு.
அன்எக்ஸ்பெக்டட். ஹலோ. மேடம் சாரி மேடம், இந்த நேரத்துல கால் பண்ணதுக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. மேடம், பிரீத்தியை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க விக்ரம் சார் வந்திருக்காரு மேடம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விக்ரம் பிரீத்திய பார்க்கவே கூடாது. அது பார்த்தா மொத்த காரியமும் கெட்டு போயிடும். அவன்கிட்ட ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வைங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். என்ன இந்த நேரத்துல விக்ரம் அங்க போயிருக்கான்? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார், ஒரு பொண்ணு சார். ஓ சரிங்க, அந்த பொண்ணு பேர் என்ன, எப்ப மிஸ்ஸிங், வயசு என்ன? பேர் வந்து பிரீத்தி சார், 21 வயசு. பரங்கி மலையில விட்டுட்டு போனேன் சார். திரும்பி வந்து பார்த்தா ஆளை காணோம். சரி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா, உன்னதான் கேக்குறேன். இல்ல சார், சண்டைலாம் ஆகல சார். சின்னதா மனஸ்தாபம் ஆயிடுச்சு. எப்ப அந்த பொண்ணை விட்டு போன? சாயந்தரம் ஒரு 6:30 இருக்கும் சார். சார், எங்க கூட சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களே, இவங்க தேடி வந்த பொண்ணு அந்த பொண்ணா கூட இருக்கலாம் சார். ஒரு வாட்டி அந்த பொண்ணை காட்டுங்களேன் சார். நேத்து ஒரு பொண்ணை புடிச்சிட்டு வந்தோம் தம்பி. அதுகிட்ட விவரம் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல தெரியல. ஒருவேளை நீங்க தேடி வந்த பொண்ணு அதா கூட இருக்கலாம். வேணா அந்த லாக்அப்ல இருக்க, போய் பாருங்க. சரிங்க சார். நிலுங்க. ஆமா, அங்கெங்க போறீங்க? சார், ஒரு பொண்ணு இங்க இருக்கான் சார். அந்த பொண்ணு நாங்க தேடி வந்த பொண்ணான்னு பார்க்கணும் சார். இது நீங்க தேடி வந்த பொண்ணு இல்லப்பா. வாங்க வாங்க வாங்க, சொல்றேன். சார். வாங்கப்பா, வாங்க போங்க. சார், எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். ஏய் தம்பி, அந்த பொண்ணு பிரார்த்தல் கேஸ்ல மாட்டின பொண்ணியா? நேத்து நைட்டு லாட்ஜில் கையும் களவும் பிடிச்சி கூட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா நீ தேடி வந்த பொண்ணு அதுவா இருக்காது. தம்பி, அதான் அந்த பொண்ணோட போட்டோ என்கிட்ட காமிச்சிங்கல்ல. நீங்க காமிச்ச பொண்ணு அந்த பொண்ணா இருந்தா நான் உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டேன். இதை பாரு தம்பி, அந்த பொண்ணு வேற மாதிரி. நேத்து நைட்டு பிரார்த்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதனாலதான் உங்க 2 பேரையும் அந்த பொண்ணை பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல, புரியுதா? அட இங்க பாருங்கப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்கு நாளை காலையிலக்குள்ள நல்ல தகவலை சொல்றேன், புரியுதா? பயப்படாம போயிட்டு வாங்க. ஓகே சார். சரி போங்க. போயிட்டு வாங்க, போங்க. யோ, அறிவு இருக்கா உனக்கு? நீ எதுக்கு உள்ள ஒரு பொண்ணு இருக்கு பாருன்னு சொல்ற? உன் வேலை கம்ப்ளைண்ட் எழுதுற வேலை மட்டும்தான், அதை மட்டும் செய். சாரி சார். இங்க பார், இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாம யாருக்கும் எந்த தகவலும் சொல்லக்கூடாது. ஓகே சார். தொலைச்சிருவேன். ஹரிஷ், இப்ப என்னடா பண்றது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் விக்ரம், அவங்க ஒரு பக்கம் தேடட்டும், நம்மளும் ஒரு பக்கம் தேடலாம். வா போலாம். உட்காரு. நைட்டு முழுக்க தேடியாச்சு, பிரீத்தி கிடைக்கல. இதுக்கப்புறமும் கிடைப்பாளனே தெரியல. இப்ப என்ன விக்ரம் பண்ணலாம்? அம்மா அப்பா வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பிரீத்தி எங்கன்னு கேட்பாங்க. நான் எதையுமே மறைக்க முடியாது. அவங்க நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க.
அப்படி வந்தா நம்ம எல்லாம் வசமா மாட்டிக்குவோம். பிரீத்தி இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். கவலைப்படாத ஹரிஷ், நம்ம எங்கேயாச்சும் தேடி பார்ப்போம். இதுக்கு மேல எங்க போய் தேட சொல்ற? நைட்டு ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம், விடிஞ்சு போச்சு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு, அவங்களும் பாக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம், அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. டேய், அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காதுடா, தைரியமா இரு. இதே எத்தனை தடவை தான் சொல்லிட்டு இருப்ப. எனக்கு அக்கா வேணும், எல்லாம் ஒன்னாலதான். ஓ சுயநலத்துக்காக என் அக்காவை துரத்தி விட்டேன்ல. அப்படிலாம் இல்லடா ஹரிஷ், என் உசுர் கொடுத்தாச்சும் பிரீத்தியை காப்பாற்ற வேண்டாம், அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டா. டேய், பேசாம பாட்டிக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன்டா. என்னடா சொல்ற? பாட்டியால மட்டும்தான் பிரீத்தியை உடனே கண்டுபிடிக்க முடியும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணா உடனே கண்டுபிடிச்சிடலாம். பாட்டிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை ஆகுமே. பிரீத்தி எதுக்கு வெளியே போனா, எதுக்கு போனான்னு கேள்வி கேட்பாங்களே. டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. பிரீத்தி இல்லாம போனாலும் பிரச்சனை வரதான் போகுது. அதை நம்ம முன்னாடி சொன்னா பாட்டி மூலமா பிரீத்தி சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, நமக்கு பிரச்சனை வருது வரல, அது இப்ப நமக்கு தேவையில்லை. பிரீத்தி நல்லபடியா திரும்பி வந்தா போதும், அது எனக்கு போதும்டா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதை மட்டும் தானே என் மனசுல ஓடிட்டு இருக்கு. டேய், பாட்டிக்கிட்ட போலாம் ஹரிஷ். இப்ப என்ன, பாட்டி என்ன திட்டுவாங்க, என்னை ஏமாத்திட்டேன்னு அழுவாங்க, பரவாயில்லடா. ஆனா பிரீத்தியை மீட்டு தந்துருவாங்க, எனக்கு அது போதும்டா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா, பாட்டிக்கிட்ட சொல்ல போறேன். சரி விக்ரம், நீ பாட்டிட்ட போய் சொல்லு. நான் பிரீத்தி எங்கேயாவது தேடி பாக்குறேன். அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நான் உனக்கு கால் பண்றேன் விக்ரம். சரிடா. ம். யோ கேட்டு டீ சாப்பிட போற வரீங்களா? எனக்கு வேண்டாம், நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. மீடியாக்காரங்க வர டைம் இது, ஸ்டேஷனை சரி, பார்த்துட்டு சரி. வாங்க போலாம். கவிதா, அந்த பொண்ணை பார்த்தா பாவமா தெரியுதுடி. நான் போய் பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் தள்ளு. கவிதா, பூட்டிக்கோ. பயப்படாது, பயப்படாதுமா, பயப்படாத. பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, இங்க வந்து மாட்டிக்கிட்டியம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கையே மாறப்போகுது. மீடியாக்காரங்க வந்து போட்டோ எடுக்க போறாங்களாம். அதை எடுத்துட்டா அவ்வளவுதான். உன் போட்டோவை பேப்பர்ல போட்டு உன் வாழ்க்கையை சீரழிச்சிடுவாங்க. தெரிஞ்சு வந்த நாங்களே இந்த நரகத்துல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். தெரியாம வந்து மாட்டிக்கிட்டியேம்மா. உன்னையும் எங்களை போல ஆக்க அந்த இன்ஸ்பெக்டர் துடிச்சிட்டு இருக்கான். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடுமா. எப்படிக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என்கிட்ட போன் இருக்குமா, மறைச்சு வச்சிருக்கேன்.
உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஃபோன் பண்ணி வர சொல்லு. சீக்கிரம் வர சொல்லுமா. என்னாச்சுமா? சிக்னல் இல்லக்கா. குடு. அப்படி ஓரமா நின்னு ட்ரை பண்ணு, சரியா? அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் வந்துட்டா அவ்வளவுதான். என்னப்பா? என்னய்யா பூஜை ரூம் வரைக்கும் வந்துட்டு ஒன்றும் பேசாம வெளியே நின்றுட்டு இருக்க? பாட்டி, அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆபீஸ் விஷயமாவா? இல்ல பாட்டி, எதுவா இருந்தாலும் சொல்லியா. அக்கா, சிக்னல் வந்துருச்சுக்கா. அப்படி ஓரமா நின்னு பேசு, நான் யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? உன் முகமே சரியில்லையே. அது வந்து பாட்டி, அது வந்து போன் வந்துட்டு இருக்கு, எடுத்து பேசுப்பா. ஏன் கட் பண்ணிட்ட? அண்ணன் நம்பர் பாட்டி. ஆ, பாட்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விக்ரம், எடு விக்ரம். பாட்டி, அது வந்து என்னம்மா ஆச்சு? கட் பண்ணிட்டே இருக்காருக்கா. இங்க கொடு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி. ஏய், இரு. ஏன் போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ கட் பண்ண அவங்க திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கு என்ன பிரச்சனையோ முதல்ல எடுத்து பேசுப்பா. பாட்டி, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி.
போனை முதல்ல பேசிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். ஹலோ. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா பேசுமா, பேசு. விக்ரம், பிரீத்தி 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 எங்க இருக்க பிரீத்தி?